வணக்கம். வசன வியாபாரிகளின் தலைவர், வாக்குத்தத்த புயல் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட புயல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பால் தினகரன் அப்படிங்கிறவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துருவோம். நான் உனக்கு ரட்சிப்பை விளங்கச் செய்வேன், உனக்கு நான் கட்டளையிடுவேன், பாவத்தில் இருந்து விடுதலை ஆகும் ரட்சிப்பின் கிருபையை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாக்குத்தத்த கிளிசூசியக்காரர்கள் அல்லது வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டு பலர் ஊழியம் செய்யறாங்க. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்க. அதே வேளையில இன்றைய நாளுக்கான வேத வாக்குத்தத்தமானது, நான் முகமுகமாய் காத்திருந்த பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எப்படியாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிலே அத்தியாயம் 46 அதிலே 13வது வசனத்திலே எப்படியாக குறிப்பிடப்படுகிறது, பிரியமானவர்களே, இந்த நாளிலே உங்களுக்கு ரட்சிப்பு வருகிறது, அது வருகிறது, இது வருகிறது, வாந்தி வரும், வேதி வரும் அப்படிங்கிற மாதிரி கதை விட்டுக்கிட்டு அப்படியே ஒரு இத எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வாழ்வியலா வச்சிருக்காங்க. வாழ்வியல்னா வாழ்வியல் கிரியை. இதை எப்படின்னு கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாடு தான் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, வாக்குத்தத்த குடோனு. சரிங்களா? இந்த வாக்குத்தத்த குடோனை வைத்து இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க காலண்டர் ஒண்ணு பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வசனத்தை காலண்டர்ல போட்டிருப்பாங்க. அதுல போட்டோடனே என்ன காலண்டர்ல என்ன போட்டிருக்காங்க, 27 நம்ம தான் போட்டோமா அப்படின்னு சொல்லி காலண்டர்ல பார்த்து இன்னைக்கு 27ஆம் தேதி, ஓஹோ, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 13வது வசனத்தை வச்சு உருட்டிட வேண்டியதான், அடுத்த நாள் என்ன வருது அப்படின்னு சொல்லி இப்படியே ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வசன வியாபாரிகள் சொல்லாத விசேஷத்தையும் இல்லாத காரியங்களையும் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவருக்கு அடுத்ததை சொல்றாங்க இவங்க. ஆண்டவர் சொன்னாருன்னு சொல்லி அடுத்தத பூமிக்கு அடுத்தவைகளை போதிக்கிறாங்க, பூமிக்கு அடுத்தவைகளை காரியங்களை இது பண்றாங்க, வைக்கிறாங்க. வாழ்வியல்ல 10 பிரச்சனைக்கு மேலேயே இருக்கும், கவலைன்னு இருக்கும். கவலைப்படுகிறதுக்கு எவ்வளவு வேணும், தகுதியான ஆளா அப்படின்னு நான் கேட்கேன். ஏப்பா, கிறிஸ்தவர்களாகி நீங்கள் கவலைப்படுவதற்கு கூட தகுதி இருக்கா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இயேசுதான் உங்கள்கிட்ட இருக்க, கவலைதான் போச்சே, தகுதி இருக்கா உங்களுக்கு? ஏதாவது மாசு இல்லையா? அதான் சொல்றேன். அதாவது இப்படிப்பட்ட காரியங்கள், கவலைகள், இப்படி பல பாடுகளை வைத்து அந்த சுவாதீனத்தை வைத்து என்ன பண்றாங்க, இந்த பைபிள், புனித இறை வாக்கியம் அப்படிங்கிறது, இந்த வேத வாக்கியத்தை ஒரு மந்திர புத்தகமாக ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் மற்றுமாக எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், அதுக்கடுத்ததாக பல காரியங்களில் லேவியராகமம் எல்லாம் எடுத்து அப்படியாக இன்றைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனமானது, நான் காத்திருந்த பொழுது இந்த வார்த்தை, அதாவது நான் இந்த மக்களுக்கு, உம்முடைய மக்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் அப்படி என்று சொல்லுகிற மாத்திரத்திலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 54 அதிலே 6வது வசனத்தில் சொல்லுகிறபடியே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுகிறார்கள், பிரியமானவர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கு கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை கொடுக்க வேண்டும் அப்படி என்று நான் சொன்ன மாத்திரத்திலே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 44 வாசித்த போது அதிலே ஆண்டவர் சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்றாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாரா? சரி, அதுக்கு அடுத்ததாக என்ன சொன்னாரு, இந்த சுவிசேஷத்தை, அவராது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 ஆகிய அதிகாரத்தின்படி இந்த உபதேசத்தை நீங்கள் என்னிடத்தில் கை கொண்ட, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிடத்தில் கை கொண்ட உபதேசத்தை பிறர் கை கொள்ளும்படி சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து சீசர்களாக ஆக்குங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அவருடைய சீசர்களும் அப்படிதான் பண்ணாங்க. இவர்கள் யாருக்கு சீசர்கள்? இவர்கள் நம்மை நியாயப்பிரமாணத்துக்கு அடிமைகளாகும் பொருட்டு பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர்கள்.
அப்படியானால் அதாவது வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறதே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. வாக்குத்தத்தம்னு என்ன வாக்குத்தத்தம்? பரிசுத்த ஆவியானவர் வருவார் அப்படிங்கிற வாக்குத்தத்தம் அது நிறைவேறிச்சு. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமே பரிசுத்த ஆவியை பெறுவதுதான். புரியுதுங்களா? இயேசுவை குறித்து வாக்குத்தத்தங்கள் வந்தது, அது நமக்கு கிடைச்சிருக்கு. மிகப்பெரிய வாக்குத்தத்தம் மேசியா, அது நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? கிருபை கிடைச்சிருக்கு. அவர் வந்ததுனால கிருபை வந்தது. சரிங்களா? நான் போய் வேறொரு தேற்றவான அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குத்தத்தம். அதுக்கு அடுத்தாக்கள் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்பதை அவர் செய்த வாக்குத்தத்தம். இப்படி நான் உங்களுடைய கூட இருக்கிறேன், முடிவறிந்தும் உங்களுடைய சகா காலத்திலும் உங்களோட கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வாக்குத்தத்தம். இப்படி அநேக வாக்குத்தத்தங்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இருக்கக்கூடிய வசனத்தையும் வாக்கு தத்துவத்தையும் நாம எடுக்கிறோம் அப்படின்னா டீம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேற. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு உடன்படிக்கை கொடுக்கப்பட்டு வாக்கு தத்தங்கள் கொடுக்கப்பட்டன. ஆபிரகாமும் நுனித்தோலை எடுத்து அவருக்கு ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டு, நீ உத்தமனாயிரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். சோ அது ஒரு டீம்ஸ் அண்ட் கண்டிஷன், அது ஒரு உடன்படிக்கை. நோவாக்கு ஒரு உடன்படிக்கை, இனிமேல் பூமியை மழையால அழிக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வானவில் போன்ற ஒரு உடன்படிக்கை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடன்படிக்கையை, தாவீதுக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. அதே போல நியாயப்பிரமாணத்தில் வாழ்கிற யாருக்கு உடன்படிக்கை இது வருதுன்னா அவர்களுடைய டீம்ஸ் அண்ட் கண்டிஷன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை செஞ்சாதான் இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும், இதை பண்ணினாத்தான் நீ இது பண்ண முடியும். உபாகமம் 28:1 வாசிங்க. இதெல்லாம் நீ கை கொண்டு வந்தனா வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு இருக்கு. அப்போ கற்பனைகளை எல்லாம் கை கொள்ளும்படி நீ கவனமாயிருந்தனா இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும், கை கொள்ள வேண்டும். சோ டீம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஒவ்வொன்றையும் உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது அதுல டீம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. புரியுதுங்களா? அப்போ அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கொடுக்கிறாரு. அதுதான் உதாரணமாக ரோமருக்கு எழுதிய நிருபம் 9வது அதிகாரம் 4வது வசனத்துல வாசித்தீங்கன்னா, அங்கே அவர்கள் இஸ்ரவேலர்களே புத்திர சுவிகாரமும் உடன்படிக்கையும் தேவாராதனையும் வாக்கு தத்துவங்களும் நியாயப்பிரமாணங்களும் அவர்களுடையவைகளே. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு செய்த உடன்படிக்கை காளை மாட்டினால் ரத்தம் தெளிக்கப்பட்டு ஒரு 10 கட்டளை, 613 நியமங்கள், ஒவ்வொரு நியமங்கள் இஸ்ரவேலர்கள் கடைபிடித்தது 2000 ஒவ்வொரு நியமங்கள் ஒட்டுமொத்தமாக. சோ இதெல்லாம் கடைபிடிச்சாதான் அவன் கானான் தேசத்துக்குள்ள பல காரியங்களுக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள போக முடியும். சரியா? இங்க அப்படி கிடையாது. உண்ணவும் உடுக்கவும் உண்டாயிருந்தால் அதுவே போதும் என்று இருக்க கடவும், உங்களை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அடுத்த செக்மெண்ட், எண்ணத்தை உண்போம், எதை உடுப்போம், குடிப்போம் என்று உணவுக்காகவும் உடைக்காகவும் கவலைப்படாதிருங்கள். சோ இதெல்லாம் வேண்டியதில்லை. காக்கை குருவிகளுக்கும் கொடுக்கிறாரு. இதுக்காக கர்த்தரை தேட வேண்டாம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்படின்னு சொன்ன மாத்திரத்திலே அந்த ஆண்டவரை பின்பற்றுகிற இயேசு கிறிஸ்து வருவர் அப்படியாக அப்படின்னு சொல்ற நீங்க இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசம் ஏன் வரல? வந்தா இயேசு கிறிஸ்துவ மாதிரி மாறிடணும். மாற முடியாது இவங்களால. புரியுதுங்களா? இவர்கள் எல்லாம் பாகல் பெயருடைய கூட்டுச்சதியினர் அப்படின்னு சொல்லலாம். இது புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு இந்த இதை வச்சுதான் எதிர்க்கையா புதிய ஏற்பாடு இதை வச்சுதான் நம்மளை போதிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இவங்க என்ன பண்ணுவாங்க? வசன வியாபாரிகள் பழைய ஏற்பாடு, ஓஹோ ஐயோ அதையும் விடக்கூடாது இதையும் விடக்கூடாது, விட்டா தசம்பாக வராது, இல்லைன்னா நம்ம வைத்தியமா போட்டு அலைய முடியாத, கண்ணாடியில 100 ரூபாய் கண்ணாடி கூட வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. அப்போ இப்படிப்பட்ட மாய்மால தந்திரங்களுக்கு கிளிசோசியர்களுக்கு கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? முன்னமே ரோஸ்ட் பண்ணிருக்காரு. யாரு ரோஸ்ட் பண்ணிக்கா தெரியுமா? இறமையா தீர்க்கதரிசி தான் போற போக்கில எல்லாத்தையும் அடிச்சு முதல் ரோஸ்டிங் அப்படின்னு சொல்ல. இப்போ ஒரு ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி இருக்கிறாரு. ஆனா முதல்ல ரோஸ்டிங் கிறிஸ்டியானிட்டி தான் அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எரேமியா ஐயா தான். இந்த எரேமியா ஐயா ரொம்ப சாலிடா சொல்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா எரேமியா 9வது அதிகாரம் 3வது வசனத்தில்
அவர்கள் பொய்யே பிரவித்து தங்கள் நாவின் வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பழித்துக் கொள்வதும் சத்தியத்திற்காக அல்ல, பொல்லாப்பிலிருந்து பொல்லாப்புக்கு நடந்தேறுகிறார்கள், என்னையோ அறியாதிருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த சிநேகிதனும் துரோகம் பண்றதா தூற்றி திரிகிறான் அப்படின்னு இருக்கு. அதே வேளையில எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14வது அதிகாரம் 14வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிக்கு என் நாமத்தை கொண்டு பொய்யாக தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பியதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோட பேசினதும் இல்லை, அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு நீ தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆதலால் நான் அனுப்பாதிருந்தும் என் நாமத்தை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லி இந்த தேசத்தை பட்டயமும் பஞ்சயமும் வருவதில்லை என்று தீர்க்க தரிசனங்களை குறித்து இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் பட்டயத்தாலும் பஞ்சயத்தாலும் சாவார்கள். சோ இவரு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தினகரனையா என்ன சொல்றாரு அப்படின்னா, என் நீதியின் சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமா இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலில் என் மகிமையும் கட்டளையிடுவேன். அது என்ன மகிமை அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அதே வேளையில மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்கள். அப்போ மனம் திரும்ப வேண்டியது எப்படி? இயேசு கிறிஸ்து மூலியமாக அவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்ற பிறகு ரட்சிப்பு இலவசமாக வருகிறது. எதையுமே செய்ய முடியாம கிரியுமே செய்ய வேண்டாம், நியாயப்பிரமாண கிரியே செய்யாம அந்த கிரிய செய்து முடிச்சுட்டாரு. இது செய்து முடிச்சாதான் அவங்க செய்து முடிச்சாதான் கானான் தேசத்துக்குள்ள போனோம். இவரு நமக்காக செய்து முடிச்சு மிகப்பெரிய கானான் அது எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பரலோக ராஜ்யத்திலே. வேறொரு பதிவு.